என்ன அப்படி கேட்டு? நான் தான் 6 நாள் வைத்தியன்னு பேரு. அவ்விடத்தை கிளப்ல, ரேஸ் கோர்ஸ்ல எல்லா இடத்துலயும் பாத்திருக்கேன். ஆனா பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. I had no opportunity to talk to Highness. What's the matter? என்ன வேணும்? ஆஹா, அது சொல்றடா. இந்த மோகனா எல்லாம் மேடையில் ஆடலாமா? நம்ம சமஸ்தானத்துல ஆடலாம். இந்த பாருங்க, நீங்க எல்லாம் கூட்டத்துல பாக்கலாமா? தனியா பார்த்து ரசிச்சா அது தனிதானே. இதுங்களெல்லாம் நான் தான் தயார் பண்ணிருக்கேன். சொல்லுங்க, சமஸ்தானத்துல வந்து ஆட சொல்றேன் பர்மனண்டா. பாருங்க, அவ்விடத்துல தலையசிச்சா போதும், புடி போலே கொண்டு வந்துருவேன் வைத்தி. ஆத்துக்கு நாளைக்கு அழைச்சிட்டு வர சொல்றேன். நல்ல இடமா பார்த்து பிடிச்சு வச்சிருக்கு. கிட்டாவ இருந்தா பெரிய கலவையா அவர் சின்ன குழந்தையா அவர் இருக்கும் போதே எனக்கு நல்லா தெரியுமே. இன்னொருத்தர் குழப்ப கெடுக்கவே மாட்டாரு. நண்டு கம்பீட் கூப்பிடா கஷ்டம் போங்க. பாருங்க, காலங்காத்தால் ஆத்துக்கு வருவேன், விட்டுட்டு போயிடாதீங்க, சேர்ந்தே போவோம். நான் சிரிக்கிறேன். பெரிய தலப்பாவா கிடைச்சிருக்கான். மகாராஜா சமூகத்துல எப்படி எப்படி நினைக்கிறாளோ அப்படி எப்படி செய்து விடுறேன். நாதஸ்வர செட்டையும் நாட்டிய செட்டையும் பெர்மனண்டா மதன்பூர்லயே இருக்க முடியா பண்ணி விடுறேன். அதை விட பெட்டர் நியூஸ், இந்த 2 கோஷ்டிக்கும் நானே செக்ரட்டரியா வந்து அங்கேயே டிகானா போட்டுறேன். என்ன சொல்றேன்? இந்தாமன் வைத்தி. ஐ ஆம் ஹியர். வெரி குட். முதல்ல அந்த 2 பார்ட்டியையும் ஒரு 6 monthsக்கு கான்ட்ராக்ட் போட்டு புக் பண்ணிடும். பிறகு அவங்க நடந்துக்கிறத பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம். அதெல்லாம் பக்குவமா நடந்துக்குவா, அவளுக்கு சொல்லி தரணுமா? ஆனா செட்டு 2ம் பெருசு, ரேட்டு கொஞ்சம் கூட கேப்பா. தருவே மகாராஜா, இவ்வளவு பெரிய கை அரண்ட இருக்கு, முறம் மாதிரி அள்ளி அள்ளி கொடுப்பேன். பெருமைக்கு சொல்லிக்கல, மோகனாவனுக்கு 6 வயசுலயே தெரியும். அவங்க அம்மா வடிவாம்பாள 3 வயசுலயே தெரியும். இவ என்ன ஆடுறா மோகனா? அந்த காலத்துல அவங்க அம்மா ஆடாத ஆட்டமா? தில்லான ஆடி திருவையாறுல பாதி பேரை செவிடாக்கிட்டா. அந்த மீதி யார் இந்த குழந்தை? அறையும் குறையுமா? மகாராணி ஆஃப் மதன்பூர் ஆஷலதா தேவி. பேசா தெரியுமே, நீங்க சொல்லணுமா? உங்க 2 பேர் சரித்திரம் தான் எனக்கு நன்னா தெரியுமே. அதான் பேப்பர்ல கொட்ட கொட்ட எழுத்துல போட்டானே, அவன் தான் எல்லாத்தையும் போடுவானே. யார விட்டான்? அவன் ஃபாரின் போயிருக்கிறச்சே. அவன் எங்க போனா? அவன் அங்கே தானே இருந்தா. நீங்க போனப்போ அவள ஐயோ ஐயோ எல்லாம் தெரியும். விரசமா இருக்கோ? Don't shout. பேசலை. What's he blabbering? Who's he? மிஸ்டர் வைத்தி. மகாராணி, என்ன பத்தி சுருக்கமா சொல்லணும்னா 2 எழுத்துல சொல்லலாம். 2 ஒரே எழுத்து தான். விரிவா சொல்லணும்னா ஒரு சரித்திரமே எழுதலாம். Satram. இதெல்லாம் சத்திரமாவது சாவடியாவது சரித்திரம் மகாராணி. What does he say? I will tell you later. இந்தாமன், போய் எல்லா ஏற்பாடுகளையும் கவனி. ஒரு விண்ணப்பம், நாட்டிய கோஷ்டி மாத்திரம் புக் பண்ணா பார்த்தாதா? இந்த நாதஸ்வர கோஷ்டி வேற வேணுமா? இந்தாமன், நான் சொன்னபடி செய். நாட்டியமும் வேணும், நாதஸ்வரமும் வேணும். Nasham. What's the meaning of Nasham? ஐயோ, நாசம் இல்ல மகாராணி, நாதஸ்வரம். அது ஒரு அற்புதமான வாத்தியம். அந்த வாத்தியத்துல ஒரு பல்லவி வாசிச்சா. Pavi. What's Pavi? நான் தான் பாவி. உங்க 2 சொல்றேன் பாருங்க, மன்னிக்கணும். பாவி இல்ல மகாராணி, பல்லவி. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். புறப்படு மேன். ஐயோ, புறப்பட்டாள. அவளுக்கெல்லாம் அட்வான்ஸ் நீங்க என்ன கொடுக்கணும்? ஆல் ரைட். பிஏ கிட்ட போய் பணத்தை வாங்கிக்கோ. அக்ரிமெண்ட முடி. என் கூடவே மதன்பூருக்கு புறப்பட எல்லாரும் தயாராயிருக்கு. ஆஹா, மகாராஜாவோட ஒன்னா டிராவல் பண்றதுக்கு இந்த சரீரம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமே. மகாராஜா, அந்த 2 கோஷ்டி இன்னும் மெட்ராஸ்ல தான் இருக்கா, ஊருக்கு போல. இப்பயே போய் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வர்றேன். உத்தரவு மகாராணி, உத்தரவு. என்ன இருக்கு? நீங்க கையில வச்சுட்டு இருக்கு, அவ தலையில வச்சுட்டு இருக்க. உத்தரவு. என்ன சண்முக சுந்தரம், ஒரு சமஸ்தானத்துக்கே ஆஸ்தான வித்வான்ங்கிற பதவி ஒண்ணு தேடிட்டு வருது, கை நிறைய பணம் வேற கிடைக்க போறது, இதையா மறுக்கிறேன்? ஐயா, எந்த பைத்தியக்காரனாவது உன் பேச்ச கேட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைப்பாங்க? சண்முகம், கையடியா. நான் எல்லாம் நன்மைக்காவே பண்ணிட்டு வரேன், நீ தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. போப்பா. நீ செஞ்ச நன்மைகள் எங்களுக்கு தெரியும். முதலில் இந்த இடத்தை விட்டு காய்ப்பட நீ. அண்ணே, 4 கச்சேரி வாசிச்சாலும் உள்ளூர்ல நிம்மதியா இருந்தா போதும். இந்த ஆளெல்லாம் நம்பி வெளியூருக்கு போகவே கூடாது. இழச்சுகள் நாங்களுமா பணத்தோட அனுமதி தெரியாம பேசுறதுகள். என்கிட்ட வந்து நீ பணத்தை பத்தி பேசுறியா? நல்ல சான்ஸ் சண்முகம், மிஸ் பண்ண கூடாது. அடிச்சிருவியா? வித்வான் பண்ற வேலையாது. அப்போ மதன்பூருக்கு நீங்க வரமாட்டேன். முதலிட்ட புடிங்க அவனை திங்கவை. 10 என்றதுக்குள்ள மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஓடி. மரியாதையை பத்தி எல்லாம் நான் கவலைப்படுறதுல சண்முக சுந்தரம். சரி, மோகனாவுக்கு கிடைச்ச சான்ஸ் உனக்கு கிடைக்கலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. நெல்லியா வாங்க கொஞ்சம். சரி, என்ன மோகனாவுக்கு கிடைச்ச சான்ஸ்? மோகனா மதன்பூருக்கு வர சம்மதிச்சுட்டா, நீ வர மாட்டேங்கிறிய? வர சம்மதிச்சுட்டா? கருப்பு கசக்குன்னு சொல்லுவாடா, வடிவமா தெரியாத நோக்கு எல்லாம் பணம்னா பண்றது.
வைத்தி மதன்பூருக்கு நான் வர்றேன். எங்க கையெழுத்து போடு. தெரிஞ்சா இங்க போடு. சரி போடு போடுப்பா. அண்ணே அவசரப்படாதீங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து போடு. அதுல என்ன இருக்க போகுது? 4 பக்கத்துலயும் போடு. சண்முகசுந்தரா, விஷயம் தெரியவா? உன்னை கத்தியால புத்தனானே நாகலிங்கம், அவருக்கு 7 வருஷம் கடுங்காவல் உள்ள ஓட்டுட்டான். அவன் மட்டும் என்ன, எனக்கு எந்தெந்த பய கெடுதல் நினைக்கிறானோ அத்தனை பேருக்கும் கடவுள் இப்படித்தான் தண்டனை கொடுக்கும். சரி வர. எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டேன்னு பார்க்காத. மதன்பூர்ல எனக்கோ என்ன சேர்ந்தவங்களுக்கோ இல்ல என்னுடைய தொழிலுக்கோ ஏதாவது மரியாதை குறைவு ஏற்பட்டது என்ன தெரியுமில்ல உனக்கு? ஏன் தெரியாது? சின்ன குழந்தையில இருந்தே தெரியுமே. புளிஞ்சிடுவேன். இப்ப ஏன் புளியரை விட்டுடு. இந்த பணம் அசத்து பணம் வேணாங்கிற. அங்க கொடுங்க. முத்துராக்கு ஏண்டா அம்பி, முத்துராக்கு எப்ப பார்த்தாலும் என்னையே ஏண்டா இப்படி முறைக்கிற? ஏண்டா நரம்பு பல யாரடா அடையங்கடா? ஒரு பிரியத்து மேல கூப்பிடுறதா, அதை மிஸ்டேக் பிடிக்கிறதா? போகடா. ஏமா மோகி, நன்னா ஆடுற, நன்னாவும் இருக்க, அப்புறம் ஏன் வீண் அடிச்சுக்கிற? இத பாரு, உன் நண்டை இருக்கிற கலைக்கு காசும் பணமும் தேடிண்டு வர்றது ஏண்டிமா வேண்டான்ற. பணத்தினுடைய அருமை அவளுக்கு எங்கய்யா தெரிய போகுது? மோகே மோகே, மகாராஜா கிட்ட நான் என்ன சொல்ல? மோகனா ஆட வரமாட்டான்னு கண்டிச்சு சொல்லிடு. மதன்பூருக்கு வரப்போது இல்லையா? முடியாது முடியாது முடியாது. பிரபஞ்சத்துல பகவான் என்னமா விளையாடுறான் பாத்தாடா? ஒத்துக்கிறவா மாட்டேன்றா, மாட்டேன்றவா ஒத்துக்கிறா. வர ஐயோ, என்னையா சொல்ற? செத்து தள்ளு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஆனானப்பட்ட சிக்கல் சண்முக சுந்தரமே மதன்பூர் வரேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கையை நீட்டி அட்வான்ஸ் வாங்கி விட்டார். நீங்க என்னடா ரொம்ப அழட்டிக்கிறாள். நீ சரியில்லமா, சிரமப்படுவ. என்ன என்ன அவர் வரேன்னு சம்மதிச்சுட்டாரா? வயிற்று வாயில போய் வருமா? நம்ப மாட்டியே, பாரு கையெழுத்து போட்டிருக்கார் வித்வான். அம்மா அம்மா, நாமும் புறப்படலாமா? ஐயா, மகாராஜா இஷ்டப்படி நாங்க இப்பவே புறப்பட தயாரா இருக்கோம். மோகனா, உண்மையாதான் சொல்றியா? உண்மையில ஆணையா சொல்றேன். போலாமா? முதல்ல எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடு. பொறு, நீ ஆட சம்மதிச்சிட்டல, உன் வேலையை பாரு. பண விவகாரம் எல்லாம் தெளிவா பேசிக்கிட்டு அப்புறமா நான் கையெழுத்து போடுறேன். அதானே வடிவா கொக்கா லேசில கையெழுத்து கிடைக்குமா? சரி, பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி நீங்களா ரெடியா இருங்க. நானும் அவளும் இது விஷயமா பேசி ஒரு முடிவுக்கு வர்றோம். வடிவு சித்தவன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.